ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அமைந்தது. நமது முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 104 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ் எல்லாரும் ஒரு சின்ன அறையில் நடத்தப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 104 MOU நம்ம பண்ணியிருக்கோம். 1,02,514 கோடிக்கு பண்ணியிருக்கோம். 1,21,788 ஜாப் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்த 2 மாதத்தில் 7 MOU பண்ணியிருக்கோம். 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 14,790 ஜாப் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இங்கே கேட்டாங்க, என்ன நீங்கள் எதையுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனால் கைடன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பப்ளிக்காக லைவில் இது போய்கிட்டா இருந்தது. எல்லா கம்பெனியும் என்ன ஏதுன்னு வெளியிட்டு தான் செஞ்சோம். அதை ஏன் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வெற்றி மாநாட்டில் 97 MOUs சைன் பண்ணோம். கிரீன்ஃபீல்ட் ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னு 2 இருக்குது. கிரீன்ஃபீல்டு 55 பண்ணோம். 50 விரிவாக்க திட்டம், இதுல 8 திட்டங்கள் இது 2மே சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி 25 புதிய நிறுவனங்கள் முதல் முறையா தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. அதுல அல்ட்ரா வயலட் கிருஷ்ணகிரியில அமைக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்ற தரவரிசையில 292வது ரேங்க்ல இருக்கிற சூப்பர் மைக்ரோ அப்படின்ற 2 கம்பெனி, புது கம்பெனி இங்க வந்திருக்கு. 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் மூலமாக 1,21,788 வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். 100 நாட்களில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான அரசு 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது என்ற சாதனையை கேட்டதும் சிலருக்கு பொறுக்கவில்லை. அது எப்படி சாத்தியம் என்ற பதற்றத்துடன் கேட்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு மாபெரும் நம்பிக்கை தந்திருப்பது நம் தலைவர் கூறிய வார்த்தைகள். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்ற துணிச்சலாக சொல்லுங்க. இது எங்க தம்பி விஜய் ஆட்சி, இது எங்க பிள்ளை விஜய் ஆட்சி என்ற தைரியமாக சொல்லுங்க. நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்ததால் தான் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்கள் 1 பைசா லஞ்சம் இல்லை. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறிவிட்டது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் இதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கையை அரசு இறுதி செய்து வருகிறது. செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, ஆளில்லா விமானங்கள், உணவு பதப்படுத்துதல், உயிரியல் மருந்துகள் உள்ளிட்ட 20 உயர் வாய்ப்பு துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. FDI அந்நிய நேரடி முதலீடு. நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 16 நாடுகளை சேர்ந்த மற்றும் வெளிநாட்டு தலைமையகங்களை கொண்ட 30 திட்டங்கள் இவற்றுள் மேற்கொள்ளப்பட்டு முதலீடு 22,268 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள். இவை மொத்த முதலீடுகளில் 22% மேலும் 38,357 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. முக்கிய நாடுகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆஸ்திரேலியா 7,125 கோடி, ஜெர்மனி 4,400 கோடி, ஜப்பான் 2,651 கோடி, பிரான்ஸ் 2,021 கோடி, தென்கொரியா 6 திட்டங்கள், ஸ்ரீலங்கா 800 கோடி, 7,000 வேலை வாய்ப்புகள் ஜவுளித்துறையில். தமிழ் டயஸ்போரா உலக தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தங்கள் பூர்வீக மண்ணில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு 120 பேர் பதிலளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவு வழிகாட்டி நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் போது ஒரே இடத்தில் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எம்பல் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம ரீசன்ட் கான்க்ளேவ்ல 17 மேலேருந்து அவர் என் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு லேண்டும் அலோகேட் பண்ணி எல்லா கன்வர்ஷன் ரேட்டும் இப்போ நம்ம இந்த 1 லட்சம் கோடியில் எல்லாரும் கேட்டீங்க இதை நீங்க எவ்வளவு தூரம் கிரவுண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு வர கன்வர்ஷன் ரேட் 45%. நாங்க வந்த 100 நாட்கள்ல 45% கன்வர்ஷன் ரேட் காமிச்சிருக்கோம்.
இது மட்டும் அல்லாம எந்தெந்த துறைகள்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாகனங்கள் மற்றும் மின்வாகனத்துறை 17 திட்டங்கள், 17,073 கோடி, 14,977 ஜாப் கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்த துறையில 15,787 கோடி. பொறியியல் உற்பத்தி துறையில 20 திட்டங்கள், 9,525 கோடி, 22,220 ஜாப். ஜவுளித்துறையில 16 திட்டங்கள், 7,871 கோடி, 24,876 ஜாப்ஸ். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் 10 திட்டங்கள், 5,893 கோடி, 7,236 ஜாப்ஸ். உயிர் அறிவியல் திட்டங்கள் 8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். 33,893 கோடி இதுல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி 6 திட்டங்கள், 2,787 கோடி இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்துறை பூங்காக்கள், கடல்சார் துறை, பொம்மைகள், ஆள் தொழில்நுட்பம் இதுல 8 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்கள், R&D, GCC உள்ளிட்ட துறைகளிலும் முதலீடு 1000 5,000 ஜாப் கொடுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்ப முன்னுரிமை துறைகள் 40 திட்டங்கள், 54,787 கோடி, 30,157 ஜாப் கொண்டு வந்திருக்கோம். தரவு மையங்கள் 3 திட்டங்கள், 26,417 கோடிக்கு இத்தனை துறைகளிலும் நம்ம முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இத்தனை துறைகளிலும் ஜாப் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு, ஆந்திராக்கு எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி. இது எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் என்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா முதலீடு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. ஒரு பட்டனை தட்டின உடனே இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் போகாது. MOU சைன் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி இருக்கா, இல்லை காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் இப்போ வாங்குவீங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு MOU சைன் பண்ணா ஒரு இன்வெஸ்டர் அங்கே வாட்டர் இது இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இன்சென்டிவ் பேசணும். இதெல்லாம் பேசினக்கு அப்புறம் தான் அவங்க வேற இடத்துக்கு போறதா இங்க இருக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி 5 நாள்ல ஆந்திராக்கு போக முடியும்? இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பொய், உண்மைக்கு புறம்பான ஒரு இதை சொல்லணும். கடந்த ஓரிரு மாதங்களாக இங்குள்ள முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு வெளியேறி செல்வதாக ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. 10,000 கோடி முதலீடு செய்யும் எந்த ஒரு நிறுவனம் ஓரிரு வாரங்களில் அல்லது ஓரிரு மாதங்களில் திடீர் முடிவெடுத்து தங்கள் ஆலைகளை இடமாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பது அடிப்படை அறிவுள்ள அனைவருக்கும் தெரியும். அப்படி ஓரிரு நிறுவனங்கள் இடம் மாறுவது என்பது அவர்கள் 6 மாதம் அல்லது ஓராண்டுக்கு முன் எடுத்த முடிவு. அதற்கு சான்றாக அப்போலோ டயர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ சிட்டியில் ஏற்கனவே உள்ள தனது நிலத்தில் இந்த திட்டத்தை அமைக்கிறது. February 2026 தனது திட்டத்தை அறிவித்துள்ளது, இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர். ஆகவே இது எதுவும் புதிய விஷயம் அல்ல. ராயல் என்ஃபீல்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 4 ஆலைகளும் 1 R&D மையமும் நிறுவியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திட்டம் இந்நிறுவனத்தின் 5வது திட்டமாகும். அக்டோபர் 2025 ஆண்டே இது தங்களின் முடிவாகும் என்று இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பின்னர் செய்யாறு பகுதியில் தனது 4வது ஆலையை இந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. இது நம் மீது அந்த நிறுவனம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அதானி கிரீன் நிறுவனத்தின் 24,500 கோடி 4,000 வேலைவாய்ப்புகள் கொண்ட பம்ப்டு ஹைட்ரோ திட்டம் தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. இதனை நிறுவுவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரி பகுதியில் டான்ஜெட்கோ முதற்கட்ட EOA வெளியிட்டுள்ளது. இதன் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மற்றும் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிறுவனத்தின் 2ஆம் கட்டம் திருநெல்வேலியில் திட்டமிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி திட்டம் இதுவரையில் எந்த மாநிலத்துடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை. நிறுவனத்திடமிருந்து கிடைத்த தகவல்களின்படி இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் தமிழ்நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் 11,760 கோடி மற்றும் 7,000 நேரடி மற்றும் சுமார் 43 மறைமுக வேலைவாய்ப்புகள் திட்டத்திற்கான பணி நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூகுள் தரவு மையம் தொடக்கம் முதலே இந்நிறுவனத்தின் தேர்வு ஆந்திர பிரதேசம் என்றுதான் இருந்து வந்துள்ளது. தமிழ்நாடு போட்டியே இல்லை. தமிழ்நாடு முதல் 100 நாட்களிலேயே 26,417 கோடி முதலீடுகள் அளவிற்கான உறுதிப்பாடுகளை தரவு மையங்களில் ஈர்த்துள்ளது.
அக்னி அஸ்திரா இதை இழந்த திட்டமாக கருத இயலாது. திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவு. ஏனெனில் வெடிமருந்து உற்பத்தி திட்டங்களுக்கு பாதுகாப்பு இடைவெளியாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேவைப்படுகிறது. பாதுகாப்பு துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் உறுதிப்பாடு தொடர்ந்து வெளிப்படுகிறது. 100 நாட்களில் 2787 கோடி முதலீடு என்ற அளவில் 6 வான்வெளி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதில் தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அக்னிகுல் மற்றும் ஸ்கைரூட் திட்டங்களும் அடங்கும். தென்கொரியா பயணம் HD ஹூண்டாய். நான் இதை சொல்லியே ஆகணும். நான் சவுத் கொரியா போனப்போ இங்கே HD ஹூண்டாய் பார்த்தோம், மோட்டிவ் லிங்க் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி பார்த்ததுல ஆந்திரா அங்கே இருக்கிற அமைச்சரும் போய் பார்த்தாரு. ஆனால் அவர் அங்க சூஸ் பண்ணல, இங்கே தான் சூஸ் பண்ணி இங்கே MOU பண்ணி நமக்கிட்ட தான் இருக்கிறாங்களே தவிர இதை யாரும் எடுத்து அதை சொல்லவே இல்லையே. தேடி வரும் நிறுவனங்களை வரவேற்று ஆதரித்து அரவணைத்து அவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்ய உதவுவதுதான் நமது பாசிட்டிவ் அணுகுமுறை. இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மோட்டிலிங்க் தமிழ்நாட்டில் 300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது. இதற்காக நாங்கள் தென்கொரியாவுக்கே சென்று அந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆந்திர பிரதேசம் இந்த திட்டத்திற்கு போட்டியிட்டது. அதே மாநிலத்தின் தொழில் அமைச்சர் அவர்களும் தென்கொரியா சென்று பேசினார். இதுதான் உண்மை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.